Hi everyone, welcome back to my channel Kalvi Mini. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 10th 11th 12th ஸ்டாண்டர்டுக்கான ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் முதல் இடைப்பருவ தேர்விற்கான ஒரு ஸ்டடி பிளான் எப்படி படிக்கலாம், எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது உங்களுக்கு எக்ஸாமு, ஸோ அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய இந்த கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய நியூ சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் குவார்டர்லி எக்ஸாம்லேருந்து அந்த சேனலில் தான் இப்போவுமே அதில் தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். பட் குவார்டர்லி எக்ஸாம்லேருந்து கம்ப்ளீட்டாகவே இந்த சேனலில் நிறைய கெரியர் கைட்லைன் ஆஃப்டர் 12th என்ன பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸும், ஸோ ஸ்கூல் ரிலேட்டட் வீடியோஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கானது அந்த சேனலில் தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனோட லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி ஹையர் ஸ்டடீஸ்க்கு இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நவ் என்ன பண்ணலாம், ஸ்டடி பிளானை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். கல்வி மினி ஆன்லைன் டியூஷன் இதை பற்றி தனி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா சேனலில் பார்த்துக்குங்க. ஸோ 10th and 12th ஸ்டூடெண்ட் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஜாயின் பண்ணுறதுனா 10th and 12th ஸ்டூடெண்ட் கல்வி மினி ஆன்லைன் டியூஷனில் ஃப்ரீ கிடையாது, அது ஃபீஸ் தான். ஓகேங்களா? அதையும் சொல்லிடுறேன், ஃபீஸ் தான். ஓகே, இப்போது ஸ்டடி பிளான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி எய்தர் ஜூலை லாஸ்ட் வீக் ஆர் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கு. ஸோ ஜூலை லாஸ்ட் வீக் ஆர் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் இப்போ இந்த சென்னை, செங்கல்பட்டு அந்த சைடு உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூலை லாஸ்ட் வீக்கே, அப்புறம் இந்த சைடு கன்னியாகுமரி, ஸோ இங்கிட்டலாம் ஜூலை லாஸ்ட் வீக்கே ஃபர்ஸ்ட் மிட்டம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆகஸ்ட்டில் யாருக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ரொம்ப லேட்டாக ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் தான் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது என்னன்னா புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை, ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை லாஸ்ட் வீக்லேருந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸுக்குள்ளே மிட்டம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஏன்னா மொத்தமே மிட்டம் எக்ஸாம் பொறுத்தவரை மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ரெண்டு டைம்லையுமே நடக்கும். ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம்லாம் நடக்கும். ஸோ அதனால் டக்குனே ஒரு 3 நாள் 4 நாளைக்குள்ளேயே முடிச்சிருவாங்க மிட்டம் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ அதனால் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பட் ஆகஸ்ட் செகண்ட் வீக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இப்போ ஜூலை லாஸ்ட் வீக்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு அப்ராக்சிமேட்டாக நான் கரெக்டாகவே சொல்லிடுறேன், 48 நாள் இருக்குது நமக்கு டைம். ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 45 நாள்னு வச்சுக்கோங்க, விச் இஸ் 1.5 month. இன்னும் 1.5 மாதம் இருக்குது. நீங்கள் படிக்க போகிறது ஃபஸ்ட்டு ஃபியூ யூனிட்ஸ் தான். இப்போ தமிழ், இங்கிலீஷ்லாம் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு ஜூன், ஜூலை அந்த 2க்கான போர்ஷன் மட்டும்தான். உங்களுக்கு ஆகஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே இல்லை ஜூன் எண்டுனாலுமே உங்களுக்கு அதே ஜூலை எண்டுனாலும் அதே தான். ஜூன் மந்த்துக்கான போர்ஷன், ஜூலை மந்த்துக்கான போர்ஷன் உங்கள் புக்கில் இருக்கும்ல போர்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட் எந்தெந்த லெசன்ஸ் எந்த மந்த்துக்குள்ளே நடத்தணும்னு. ஸோ அதில் ஜூன் அண்ட் ஜூலையில் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இருக்குதோ ஸோ அதுதான் உங்களுக்கு சிலபஸ். உங்களுக்கு சிலபஸ் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், ஐ வில் அப்லோட் ஸ்பெசிஃபிக் வீடியோ ஃபார் வாட் ஆர் த சிலபஸ் ஃபார் 10th and 11th 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு ரஃப் பிளான் நான் கொடுத்துருக்கேன். இப்போது 48 நாள் இதை நீங்கள் ஒரு வீக் 1 ஃபஸ்ட்டு 4 வீக்கு 6 வீக், ஓகேங்களா? 6 வாரம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் உங்களுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எவ்ரி வீக் நீங்கள் எப்படி படிக்கலாம்னு. இப்போ ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th 11th 12th என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கலாம், தமிழ் ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ், அதே 11th தமிழ் ப்ளஸ் ஃபிசிக்ஸ், 12th தமிழ் அண்ட் கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நான் இது எல்லாத்தையுமே தமிழை எடுத்தோட இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். அப்புறம் நீங்கள் இதுக்கு இப்போ நீங்கள் லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடல் டெஸ்ட் ரிவிஷன் பண்ணுறது இதுக்கு, அதாவது விச் மீன்ஸ் உங்களுக்கு நான் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த லாஸ்ட் இயர்ஸ் நடந்த அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம். அதே 11th and 12th ஃபுல் ரிவிஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு எப்பப்போ அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக இந்த இமேஜில் இருக்கும். ஐ வில் ஷேர் திஸ் இமேஜ் ஆன் மை வாட்ஸ்அப் குரூப். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு இதுதான், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்டு சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 45 days இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே படிக்கிறது நல்லது. இதை தான் நான் எவ்ரி இயர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிசல்ட் எல்லாமே ஹெவியாக இருந்துச்சு, ஹை மார்க்ஸு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ திங்க் 11th மட்டும் லாஸ்ட் இயர் நமக்கு அவ்வளோ ஒரு ரிசல்ட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். விச் மீன்ஸ் ஒரு 580க்கு மேலே நிறைய மார்க்ஸ் கம்மியாக தான் வந்திருந்தாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸு. ஏன்னா 11th அந்தளவுக்கு நம்ம பண்ணல. பட் இந்த தடவை 11th அவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் பண்ண போகிறோம். ஸோ எனிவேஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே.